எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் பரலோக தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் அமர்ந்து நம்மை உயர்த்துவதற்கும், உடைய நாமத்தை ஆராதிப்பதற்கும், உடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கும் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த கிருபைக்காக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உங்கள் கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் அப்பா. நீர் ஒருவரை எழுந்தருளுவீராக, நீரே உயர்த்தப்படுவீராக. உங்கள் கரை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களை வழி நடத்தி செல்லட்டும் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே அவர் ஆராதிப்பதற்கு கற்றுக் கொடுத்த பிரதான கிருபைக்காக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி அவரை நம்மை பாடி ஆராதனை செய்வோம். எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாதைகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்கிறவங்களை பண்ணும்படியாக எகிப்திய ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தினது போல யாருடைய வீடுகளில் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அங்கே எல்லாம் சந்தோஷம் இருந்தது. எங்கே எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளில் எல்லாம் எந்த ஒரு சேதம் வராமல் அந்த சங்கார தூதன் கடந்து சென்றான். எங்கெல்லாம் அது பூசப்படாமல் இருந்ததோ அங்கே அநேக சங்காரங்கள் உண்டானது என்று சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அவருடைய இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீடுகளில் தெளிக்கப்படும் பொழுது அது நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறது. அது நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறார், அவருடைய நாமம் எனக்கு அடையாளமாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் எனக்கு அடையாளமாக பாதுகாப்பாக ஜீவனாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஆராதனை வேலையில் நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நமக்கு ஒரு விடுதலையை தருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருகிறதுங்கிற நம்பிக்கையோடு, எனக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறதுங்கிற நம்பிக்கையோடு அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் வீட்டின் முத்திரையே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் விலகிடுமே. வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் பரலோக சேனையின் காவல் உண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக சேனையின் காவல் உண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம்
ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம். ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம். வீட்டின் முத்திரை வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம். வீட்டின் முத்திரை பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக சேனையின் சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு இயேசுவின் நாமம். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு ஜீவனாக, எனக்கு பாதுகாப்பாக, பொல்லாப்பிலிருந்து என்னை பாதுகாக்கும் கிருபையே. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம். வீட்டின் முத்திரை உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும். நம்பிக்கையோடு அது விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும். வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும். வீட்டின் முத்திரை பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும்,
பரம சந்தோஷம் பக்தர் களி, பாவத்தை போக்கும் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. எத்தனை வித கால வேளையில் அவர் ஆராதிக்கிற நேரத்தில் எத்தனை வியாதி பயத்தோடு, மரண பயத்தோடு, எதிர்கால பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காகலாம் நம்ம பயந்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாக்குற ரத்தம், நம்மை உயரே பறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்மை பாதுகாக்கிற இயேசுவின் ரத்தம், நம்மை பலப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், எல்லா விதமான பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ரத்தம், எந்த வாதையும் நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிற ரத்தம், எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற இயேசுவின் ரத்தம், பரலோக சேனையின் காவலை நமக்கு ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஆராதிக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தகப்பன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் ஆட்டுக்குட்டி ரத்தம் வீட்டின் முத்திரை. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம். இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும். ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். நாமத்தை அறிந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை எங்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறவரே, நன்றி நன்றி. அல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதி உண்டாகட்டும், உமக்கே புகழ் உண்டாவதாக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் அன்பரே இயேசுவுக்கே.
எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற நாமம் வாழ்க. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறான். நீரே எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை கத்தர் கட்டளையிட்டதுக்காக நன்றி. ஒரு பாதுகாப்பை கத்தர் கட்டளையிட்டதுக்காக நன்றி. ஒரு பலனை கத்தர் கட்டளையிட்டதுக்காக நன்றி. எல்லா விதமான பயத்திலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினாலே கத்தர் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்கா நன்றி. பிதா பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் இந்த ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனையை பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்றைய தின ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. பிதா பரிசுத்த திரியை தேவன் கிரியை செய்யுங்க. நான் எனக்கு நீர் எனக்கு பெருகும்படி ஒப்பு கொடுக்குறோம். இதற்கு எதிராக எழுப்புகிற தீய வலையை முறியடித்து இயற்கை கால சாதமும் கரடு தடையில்லாமல் கிடைத்து இதில் வீடியோடைய பங்கு வர ஊர் மக்களை ஆசீர்வதித்து உடைய திருநாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி இன்றைய இந்த ஆராதனை, இந்த செய்தி ஆராதனை பாடல் கேட்குற ஒவ்வொருவரையும் இங்கே தனித்தனியை பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். நான் எனக்கு சிறுகுவன், நீர் எனக்கு பெருகட்டும், உடைய நாமம் உயர்த்தப்படும், மகிமைப்படும். என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்பதற்கு முன்னதாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்னதாக ஒரு பாடலை நாம் ஒருமித்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார்.
இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. ஏடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏறத் தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்கத் தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏறத் தகுந்தவன் யார்? சமூகத்திலே நிற்கத் தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். தீர்ப்பு
சொல்லிவிட்டார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. மலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் முடியுமா? 7. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை விக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொன்னார். நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர் செய்த பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள் பூமியில் பெருகிருச்சு. மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாய் பாவசை பெண் எடுத்து பலவிதமான பொல்லாப்பு, தீமைகள், விரோதங்கள், பலவிதமான கொடிய பாவ காம விகாரங்கள் எல்லாம் கொடியதாக இருந்தது. கர்த்தர் பார்த்தா 120 வருஷ காலம் கொடுத்து பார்த்தார். அக்கிரமம் பெருகிச்சு, குறைய வாய்ப்பு இல்லை. அதனால தான் அந்த ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து அந்த சகலம் அந்த நோவாய் காலத்தை அத்தனை பேரையும் மிருக ஜீவன் முதற்கொண்டு இந்த நிக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உண்டாக்குறதுக்கு மனுஷன் உண்டாக்குற மனசாப்பட்டார். அந்த நாட்களில தான் நோவா எபிரேயர் 11:7 தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவ பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை காப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சென்று அந்த ஒரே ஒரு குடும்பம் மாத்திரமே, ஒரே ஒரு மனிதன் தான் எச்சரிப்பு கேட்டு மனம் திரும்பி தன் குடும்பத்தை காப்பதற்கு தேவன் கொடுத்த எச்சரிப்பின்படி பேழையை கட்டி குடும்பத்தை காப்பதற்கு ஆயத்தமாக்கினான். இந்த இடத்துல தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். அவர் இரக்கமற்ற தெய்வம் அல்ல, இரக்கம் உள்ளவர். அதனாலதான் 120 வருஷ காலம் கொடுத்தார். அவர் நியாய தீர்ப்பு தண்டனை கொடுக்கலைன்னா பாவத்திற்கு அவர் உடந்தையாக இருக்கிறாரா? அப்ப தண்டனை கொடுத்தா இரக்கமற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்வி வரும். ஆண்டவராய் கர்த்தருடைய குணாதிசயம் 7 காரியங்கள் இருக்கிறது. அதுல 2, 1 அவர் அன்புள்ளவர், 2வது நீதி செய்கிறவர். அவர் அன்பாகவும் இருக்கிறார், 2வது நீதி செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயபரமான சட்ட திட்டத்தின்படி மனுக்குலத்தின் மீது இருக்கிற அந்த தண்டனை தீர்ப்பை தான் ஏற்றுக்கொண்டு, அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு நம்ம மீது பாவ சாபத்தில் இருந்து விடுதலை பெற நமக்காக மரித்தார். நமது பாவத்திற்காக உயிர்த்தெழுந்தது நம்ம நீதிமானாய் தொடர்ந்து பாவத்தின் விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர் நமக்குள்ளே இருந்து நீதிமானாய் வாழ்ந்து நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்பட அந்த நியாய தீர்ப்பு தண்டனையை தம்மேலே சுமந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவர் நீதி உள்ளவர். அதனால தான் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை மனுக்குலத்தில் தண்டனை தீர்ப்பு கொடுத்து அதை தீர்ப்பின் மூலமல்ல, தானே அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாண சட்டத்தை மனுக்குலத்துக்காக நிறைவேற்றினார். அந்த இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ளவர். அதற்காக நாம் தண்டிக்கப்படுவதற்காக அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார். அவர் அன்பாக இருக்கிறவர் என்பதை, நம் மீது அன்புள்ளவர் என்பதை நிரூபிக்க நம்ம தண்டனைக்கு தள்ளல, அவர் தண்டனை ஏற்று நம்ம நீதிமான அவளை 3 உயிரோடு இருந்து ஜீவிக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனா நியாயப்பிரமாண சட்டத்தை நிறைவேற்ற நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டவர். நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்று நம் மீது அன்பு வச்சதுனால தான் அவர் அன்புள்ளவராய் இருந்து தண்டனை தான் ஏற்றுக்கொண்டு நம்மளை மீட்டார். அவர் நீதியுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அந்த அன்பு நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி, நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நீதியை செலுத்தினார். அப்போ ஆண்டவர் அவர் அந்த அன்பை புரிந்து கொண்டு நமக்காக கிறிஸ்து மரித்தார். நம்ம பாவ தண்டனைக்காக
என்று விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுகிறான். விசுவாசியாதவனோ, வாசிக்கலாம் எபிரேயர் 11:7 மறுபடியும் வாசிமா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் காலத்துல அநீதி உள்ள மக்கள், அபபக்தி உள்ள மக்கள், கொடிய பாவம் செய்த மக்கள், அக்கிரமம் பெருகின காலத்துல நோவா வாழ்ந்தார். தேவ எச்சரிப்பை பெற்ற உடனே அபபக்தி உள்ள மக்கள் மத்தியில் வாழ்ந்த அவன் தேவ பக்தி உள்ளவனாகி அவன் மனம் திரும்பி ஆண்டவர் வார்த்தையை, எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு தான் குடும்பம் காக்கப்பட ஒரு பேழையை ஆயத்தப்படுத்துகிறான். இந்த செய்தி மூலமா யாரெல்லாம் தேவ எச்சரிப்பை பெற்று நீங்க மனம் திரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையை, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நம்மேல வர வேண்டிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை பெற்று நம்ம பாவத்திலிருந்து மீட்டு, தண்டனையிலிருந்து மீட்டு, இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோம். அந்த விசுவாசத்தினால தான் நமக்கு கிருபை கிடைச்சது. ஆபிரகாம் அங்க நோவா தேவனை விசுவாசித்தாரு, அதனால கர்த்தர் கிருபையை தந்தார். அந்த கிருபை தான் அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தான் பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கும் தேவ நீதி உள்ளவர், அன்புள்ளவர், கட்டாயம் ஒரு அன்பாய் இருக்கிறதுனால நம்மை ஏற்றுக்கொண்டு நமது பாவத்தை அவர் சிலுவையில தண்டனையை சுமந்து தீர்த்ததினாலே அவர் நீதி உள்ளவர் என்பதை விளங்க பண்ணும்படி அவர் நமக்காக அந்த நியாய தீர்ப்பு, தண்டனை, நீதியை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, நிறைவேற்ற வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கை உண்டு. நீதிமானாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனு நீதிமானாக்கப்படுகிறான். இந்த வார்த்தையின் பட்டியலிலே நோவா விசுவாசித்ததுனால அந்த ஆக்கினைக்குள்ளாக உலகம் தீர்க்கப்படும் போது நோவா அந்த எச்சரிப்பை கேட்டு பயபக்தி உள்ளாக மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு பயபக்தி உள்ள மனிதனாய் வாழ தேவனிடத்தில் கிருபையை பெற்றதுனால அவன் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னார். அந்த 6:14 படிக்கலாம். நீ கொப்பேன் மரத்தால், இப்போ முதலாவது அந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நியாயத்தீர்ப்பு தண்டனையில் அந்த ஜனங்கள்லாம் அழிக்கப்பட போகிறாங்க. அதிலிருந்து காக்கப்படுவதற்கு தேவ எச்சரிப்பை பெற்ற அந்த நோவாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி தேவ பக்தி உள்ளவனாகி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, விசுவாசித்ததுனால உன் மேலே அந்த கிருபையை உனக்கு தாரேன். அந்த கிருபையானது ரட்சிப்பை கொண்டு வந்தா உனக்கு ஒரு காப்பாற்றுவதற்கு, இந்த பேரழிவில் தப்பு வைப்பதற்கு உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு சொல்றாரு. வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி. இப்போ கொப்பேர் அப்படின்னா பாவ நிவர்த்தியின் மரம் அர்த்தம். கொப்பேர் பாவ நிவர்த்தியின் அர்த்தம். பேழை அப்படின்னா ஒரு மனிதனுடைய சரீரம். அப்போ பாவ நிவர்த்திக்கென்று ஒரு சரீரம் ஆய்க்கப்படும். அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். பேழை என்பது என்ன? ஒரு மனிதனுடைய சரீரம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். கொப்பேர் பாவ நிவர்த்திக்காக இயேசுவாகிய சரீரம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. இதுதான் பேழை. இப்போ அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிறவனுக்கு உண்டாகிற பாதுகாப்பு. அப்ப பேழை பாதுகாப்புக்கு அடையாளம். பேழை யாரு? இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. கொப்பேர் என்பது பாவ நிவர்த்தி என்பது எபிரேய அர்த்தம். அந்த பேழை என்பது ஒரு மனிதனுடைய சரீரம். அப்போ பாவ நிவர்த்தி கண்டு இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தை பலியாக கொடுத்தார். அந்த கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்கிறவன் காக்கப்படுவான். அந்த கொப்பேர் மரத்தை வெட்டி நோவா வேலை செய்ய சொன்னார்.
மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுவார். வெட்டும் போது அதுலேருந்து சீல் வடியும், தண்ணீராக அந்த சீல். அதை எடுத்து அந்த பேழையை ஒட்டுவதற்கு கீழாக உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட வேண்டும். அந்த பால், அந்த மரத்தின் கொப்பேறு மரத்தினுடைய பால் வெட்டப்படும் போது அதிலிருந்து வருகிற அந்த பிசின் தைலம் மாதிரி ஒட்டுகிற பசை மாதிரி அதை கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை உள்ளும் புறமும் கீழ் பூசினார். அந்த மரத்தை கடைசி வரைக்கும் வெட்டி, அந்த மரமும் வெட்டி சாய்க்கப்படும். அந்த அந்த இதிலிருந்து வடிகிற தண்ணீர் நிறுத்தப்படும். அப்போ கிறிஸ்து நமக்கா சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு அடையாளமாக சொல்கிறது. கொப்பேர் அப்படின்னா அது ஒரு கல்லறையின் பெட்டி, கல்லறைக்கு அடையாளம். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து அந்த மரமானது எப்படி வெட்ட அதை வெட்டி அது ஒரு பேழையை கட்டினார். வெட்டுவார், அதில் வடிகிற தண்ணீரை எடுத்து அந்த நீரை எடுத்து அதை ஒட்டுவதற்கு பயன்படுத்தும். அந்த மரம் முழுவதும் வெட்டி சாய்த்த பிறகு அந்த மரம் முழுவதுமே அது பல பேழையாக கட்டப்பட்டு அதற்கு உள்ள கீழ் உள்ளும் புறமும். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். அப்போ பாவ நிவர்த்திக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரம் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அதான் கொப்பேர் மரத்தில் பேழையை உண்டு பண்ணு. பாவ நிவர்த்திக்கென்று இயேசுடைய சரீரம் ஆயத்தமாக்கும். அந்த கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் உள்ளும் புறம்பு கீழ் பூசப்படுனா இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் பேழைக்கு அடையாளம். சரி, இந்த பேழையினுடைய அகலம், ஆழ, நீள, உயரம் சொல்லப்படும். வாசிக்கலாம். பேழையின் அளவு என்ன? அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும். 300 அப்படின்னா வேதத்தில் 300 என்பது கிதியோனின் சேனையில் 300. சிம்சோன் ஒரு 300 நரியை பிடிச்சு பெலிசேரை முறியடிச்சான். 300 என்பது ஒரு தனி மனிதனுடைய வெற்றின்னு அர்த்தம். அடுத்து பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும். 50 என்பதான் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்ட 50ஆவது நாள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப 50 என்றால் நியாயப்பிரமாணம். அடுத்து அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். 30 முழம் என்பது அது இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்கிறது. ஒரு 30 முழம் அப்படின்னா நியாயப்பிரமாண காலத்தில் இந்த வயது உள்ளவர்களுக்கு இந்த அளவு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். அதனுடைய கிரயத்தினுடைய மதிப்பு, ஒரு ஆடுடைய கிரயம் வந்து நீங்கள் 20 வயசுக்குள்ள 20 வயசுக்கு மேற்பட்டவங்க, அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் அவர்களுக்குன்னு 30 வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு அன்றைக்கு 30 வயதில் 50 வயது ஆனா பொண்ணா அதுகளுக்கு ஒரு ஆடு கரையை வாங்கினா 30 வெள்ளிக்காசு கரையை செலுத்தணும். பிதாவாகிய தேவனும் தம்முடைய குமாரனுக்கு 30 காசு வெள்ளி காசு கரையும் கொடுத்து தான் வாங்கி பலி செலுத்த ஒப்பு கொடுத்துருக்கிறார். உடனே நிறைய சத்தியங்கள் அது ஆழமாக இருக்கிறது. இந்த பலிகளை குறித்து பேசுவது நாம் அதிகமாக தியானிக்கலாம். அப்போ அந்த 30 என்பது ரத்தம். ஒரு மனிதனுடைய வெற்றி, கிறிஸ்துவ வெற்றி என்ன? அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் தம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்தது. அதுதான். அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்தில் 300 அதனுடைய அமைப்பு, அகால நீளம் எல்லாமே 300 அப்படிங்கிற ஒரு சரீர அமைப்பு தான் அங்கே இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதன்படி தான் கிறிஸ்துவானவர் அந்த முழு சரீரமும் தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து தனி மனிதனாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இதுதான் பேழையினுடைய உள்ள அமைப்பிக்கப்பட்ட நீளாக நிலந்து ஒரு மனிதனுடைய முழு சரீர அமைப்பையும் சொல்லப்படுகிறது. அதனால தான் 300 தனி மனித வெற்றி. கிறிஸ்து இப்படியா ஒரு மனிதனுக்காக நம்முடைய முழு கரையத்தையும் மனுக்குலத்துக்காக சிந்தி ரத்தம் சிந்தி மீட்டெடுப்பதற்காக அவர் தருய மனிதனாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். இதில் வேதம் நிறையாக சொல்லப்பட்ட அநேக சம்பவங்கள் இருக்கிறது. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட 20 வெள்ளி காசு, கிறிஸ்துவுக்கு 30 வெள்ளி காசு. இவருடைய வயது இவருக்கு 17, இவருக்கு 30. 20 வயதுக்கு உட்பட்டவர்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 50. இப்படிப்பட்ட ஒரு வயது உட்பட்டவர்களுக்குன்னு இப்போ அந்த 10 வெள்ளிக்காசு, 20 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசுன்னு ஒரு கிரயம் இருக்கும். அந்த கிரயத்தின்படியே கிறிஸ்துவானவர் 30 வெள்ளிக்காசுக்கு கிரயம் கொல்லப்பட்டு தான்
தன்னை பலியாக ஒப்பு கொடுத்துக்கிற பிதாவாகிய தேவன். இந்த சத்தியம் ஆழ்ந்த சத்தியம். சரி, இது பேழையை குறித்த அறிந்த சத்தியங்கள். அடுத்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7 13 வரைக்கும். அங்கு பேழையெல்லாம் அந்த ஜனங்கள்லாம், நோவை காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் அழிக்கப்பட்டாங்க. நோவா குடும்பம் மட்டும் பேழையில வச்சு காக்கப்பட்டது. அப்போ 6வது அதிகாரம் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. 7வது அதிகாரம் பேழையை உண்டு பண்றார். 6வது அதிகாரமே பேழையை உண்டு பண்ணி, அடுத்து 8வது அதிகாரம் வரும்போது அங்கு அரராத் மலையில பேழை நிக்குது. அதற்கு பிறகு ஜலம் வற்றி போதா இல்லையாங்கிறது பார்ப்பதற்காக நோவா முதலாவது பேழையிலிருந்து காகத்தை அனுப்புகிறார், புறாவை அனுப்புகிறார். அது ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதை நாம் தியானிக்க போகிறோம். சரி, படிப்பு 13 வசனம் வரைக்கும். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில், முதலாவது 7வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? காகத்தை வெளியே விட்டான். அது என்ன செஞ்சது? சுற்றி அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. ஆமா, யோபு 1:7. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்போ அந்த காகம் என்று சொல்லப்படும் போது வெளியாகும் காகம் அது 1.5 அடி நீளம். அப்போ அந்த அளவு, அப்போ 1.5 அடி காகத்தால சுமக்கும். அது கழுகை போன்ற உருவம் உள்ளது. கழுகு கிடையாது, காகம் கிடையாது, பெரிய பறவை. எபிரேய பதத்தில் வேத ஆசிரியர் சொல்றாங்க, கருப்பா இருக்கனால காகம்னு போட்டாங்கன்னு. இதுல அது காகம் அல்ல, ஒரு கழுகை போன்றது, கழுகு கிடையாது. ஒரு 1.5 அடி உள்ள அப்பத்தை சுமந்து செல்லணும் அப்படின்னா அது சாதாரண காகத்தால முடியாது. அப்போ இந்த காகம் எதுக்கு ஒப்புமையா இருக்குன்னா, பிசாசுக்கு, சாத்தானுக்கு அடையாளம், சுற்றி திரிகிறவன். ஜலம் எதற்கு குறிக்கிறது அப்படின்னா துன்மார்க்கனை. வாசிக்கலாம். ஏசாயா 57:20. துன்மார்க்கரை கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அப்போ துன்மார்க்கனா ஜலம்னா துன்மார்க்கன்னு அர்த்தம். அடுத்து புறா பரிசுத்த ஆவியானவருக்கு. சில சம்பவங்களை எழுதி கொள்வோம். காகம் சாத்தானை குறிக்கிறது, ஜலம் துன்மார்க்கனை குறிக்கிறது, புறா பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. சாயங்காலம் அப்படின்னா ஒரு பகற்காலம் முடிந்து ஒரு துவக்கத்தை குறிக்கிறது. ராக்காலம் துவங்குதுன்னு அர்த்தம். அடுத்து ஒலிவை இலைன்னா விசுவாசை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. கடைசி நோவா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த 6 காரியங்களை 8வது அதிகாரம் 7 13 வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காகத்தை அனுப்பிவிட்டால் அது சுற்றி தெரிஞ்சு வந்தது. அது ஏன்னா ஜலம் பிறவாக்கி தெரிந்ததுனால அதனால் முடியல, உட்கார இடம் கிடைக்கல. ஜலம் என்ன துன்மார்க்கனை குறிக்கிறது. அப்போ துன்மார்க்கனை இருக்கிற வரைக்கும் பிசாசின் கிரியை இருக்கதான் செய்யும். அதுதான் முதல்ல காகத்தை விட்டு அது சுற்றி தெரிந்தது. சரி, அடுத்து 2வது புறாவை. அடுத்த வசனம் படிமா. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால்கள் வைத்து இளைப்பாற இடம் காணாமல்
திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. ஆமா, புறா பரிசுத்த ஆவியானவர். அது பேழையினா சபைக்குள்ள மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அங்க. ஏன்னா அந்த இன்னும் ஜலம் குறையல, துன்மார்க்க பெருகின காலம். இங்க என்ன செய்வது? பரிசுத்த ஆவியான சபைக்குள்ளே தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் மத்தியிலே அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரான மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. ஏன்னா அந்த இன்னும் ஜலம் குறையல, துன்மார்க்கம் தேசத்தில் குறையல. அதனால பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த தேசம் ஜனங்கள் காக்கப்படுவதற்கு, சபை காக்கப்படுவதற்கு சபைக்குள்ள ஊற்றப்பட்ட பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுகளை பெந்தெகோஸ்தே பரிசுத்த ஆவியார் பலமாய் இறங்கி பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் தேசம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். ஒரு அபிஷேகம். சபைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்ற அனுபவம் தான் முதல் தரம் போய் பேழைக்கிலே வந்தது. இரண்டாவது முறை பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலையே அதன் வாயில் இருந்தது. அப்பனா இரண்டாவது விசை அனுப்பப்பட்ட அந்த புறா பரிசுத்த ஆவியானவர் சபையை எடுத்துக்கொண்டு, ஏன்னா விடியற் காலம் பகற்காலம் முடிஞ்சிச்சு, ராக்காலம் தொடங்க போகிறது. இப்ப ஜலம் வட்டி இருக்கு, இன்னும் ஜலம் முற்றிலும் குறையல, துன்மார்க்கம் குறைஞ்சிச்சு. இப்ப சபை ராக்காலம் வருவதற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது யுகம் பரிசுத்த ஆவியான். முதல் யுகம் சபைகள் பரிசுத்த ஆவியினால தேசம் நிரப்பப்படுகிறது. அப்ப ஜலம் பிரபாகித்து இருக்குது. அந்த நாட்களில் எல்லாரும் வேலை பரிசுத்த ஆவியான் ஊற்றப்படுகிறது. இரண்டாவது யுகம் பகற்காலம் முடியது, ராக்காலம் தொடங்க போகுது. அப்ப சபை ஒரு ஒளிவு வேலை எத்தி புறா கொத்தி பேழைக்கில கொண்டு வந்துச்சுன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. மூன்றாம் முறை வாசிக்கலாம். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அடுத்து வாசிமா. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. அப்படின்னா இனி அந்த துன்மார்க்கர் தேசத்துல இல்லை, உலகத்துல இல்லை. ஏன்னா ஆயிரோட அரசாட்சியில ஆண்டவரே இங்க வந்தது, பூமியில அரசால போகிறார். 3 யுகம். முதலாவது பேழைக்கில பரிசுத்தாவி சபை முழுவதும் காக்கப்படுவதற்கு. ரெண்டாவது பகற்காலம் முடிஞ்சிச்சு, ராக்காலம் வரப்போகுது. அதனால என்ன செஞ்சிருச்சு? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. இப்ப ஜலம் வற்றி போயிடுச்சு. ஆயிரோட அரசாட்சியில இயேசுவே அரசாளுகிறார். இதுதான் இந்த பேழையில். இந்த பேழையில் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள் காலம் இது எழுதப்பட்டது. இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நோவாவின் பேழையின் மூலமாய் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட அவகாசத்தை காத்து கொள்ளாதனாலே அழிக்கப்பட்டு, தேவை எச்சரிக்கப்பட்ட நோவாவுக்கு மாத்திரமே அந்த விசுவாசத்தினாலே அவன் ஏற்றுக்கொண்டு தேவ பக்தி உள்ளவனாகி கிருபையை பெற்றதுனால ரட்சிக்கப்பட்டு, பேழை கிறிஸ்துவே அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார். அந்த பாதுகாக்கப்பட்ட சபை கடைசியில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு காக்கப்பட்டு கிறிஸ்து வரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கடைசியிலே ஜலம் வற்றி போகிறது, துன்மார்க்கம் அழிந்து போகிறது. 1000 வருட அரசாட்சி பூமியில இயேசு அரசால போகிறார். பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது வேலைக்கு நன்றி. தேவ எச்சரிப்பை பெற்ற தேவ பக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை காப்பாற்ற நோவா பேழையை உண்டு பண்ணினது போல செய்தியின் மூலமாய் இனி வரும் காலம் பொல்லாத காலம், ஒவ்வொருவருக்கும் இயேசுவாய பேழை வேணும். பேழை உள்ளும் புறமும் கீழ்பூசப்படுகிறது, காக்கப்படு. கிறிஸ்தவன் ஒருவன் உள்ளே இருக்கிற போதுதான் காக்கப்படுகிறான். அவன் நித்திய இயேசுவின் ரகசிய வரி எடுத்துக்கொள்ளப்பட்டு யுகமா தேவனோடு அரசால போகிறான். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நோவாவின் பேழையின் மூலமாய் பரிசுத்தாவின் பெற்ற சபை, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில இயேசு அரசால போகிறார். இந்த சத்தியங்களை விளங்கி கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுது. இந்த செய்தி மூலமாய் தேவ எச்சரிப்பு வரும்போதெல்லாம் மனம் திரும்பி தேவ பக்தி உள்ளவனாகி
உங்கள் குடும்பத்தை காக்கப்பட பேழையை உண்டு பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து புதிய சிருஷ்டியாய் வாழ்ந்து நித்திய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க ரகசிய வரி எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தம். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்தத்தின் பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்க. அல்லேலூயா, அல்லேலூயா.